ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவை துணை, குருவை போற்றி, என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர் வடிவேல். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, என்னைக்கு தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ குரோதி வருடம் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னாக்க புதன்கிழமை சித்த யோகத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அதாவது மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தில் என்ன விதமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1 தொழிலாளர்கள் தினம் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மே 4 பார்த்திங்கன்னா அக்கினி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 28 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் வருது. அடுத்து ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 7 அதாவது சித்திரை 14 அமாவாசை திதி வருது. முன்னோர்கள் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான பித்ரு வழிபாடு தினம் அமாவாசை. பிறகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே 23 பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகாசி 10 பௌர்ணமி திதி வருது. கிரிவலம் செல்லக்கூடிய மிக அற்புதமான தினமாக பார்த்திங்கனாக்கா அற்புதமாக இருக்குது. திரு அண்ணாமலையாரை வணங்கி அவரோட அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிறகு பார்த்தோம்னா சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 6 சுபமுகூர்த்த தினங்கள் இந்த மே மாதத்தில் வருது, சுப நிகழ்வுகளை சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து மே 10 அட்சய திதியை வருது. பெண்கள்லாம் தங்கம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மே 10 அமைஞ்சிருக்குது. இதை விட மே 22 பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வு, அதாவது மிகப்பெரிய ஒரு விசேஷமான நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் மே மாதம் தொடங்குது. மே மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மே மாதத்தோட தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, மேச ராசியில் சூரியன் பகவான் சுக்கிர பகவான் 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இப்படி 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தோட தொடக்கத்திலிருந்து இந்த மே மாதம் முழுக்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு பலன் கொடுக்குறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன, இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாகவே சொல்ல போகிறோம். முழுமையாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஒரு மாத காலம், இந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலத்திற்கு இந்த கிரக நிலைகளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும், உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, என்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப கை கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், சில சங்கடமான சூழ்நிலைகளை கூட சந்தோஷமான சூழ்நிலைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த ஜோதிடம், இந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு அமைக்கும். இது அனைத்தையும் பொது பலனாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். கன்னிராசியை பொறுத்த வகையில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இந்த கன்னிராசியில் இருக்குது. கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷனின் 6வது ராசியை தான் கன்னிராசி. கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஆழமாக நிதானமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நம்ம கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசியை பொறுத்தவரையில் ஆசைகள் அதிகமாக இருக்கும். அந்த ஆசைகளை அடையிறதுக்கான வழிகள் அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பிறரை சார்ந்து சிந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. மற்றவர்களை கவர்ந்து பேசக்கூடிய அமைப்பு இருக்குது. கவர்ச்சியான முக அமைப்பும் தோற்றமும் உடையவர்கள் நம்ம கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசியை பொறுத்த வகையில் எப்பேற்பட்ட விஷயத்தையும் பேசி சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க.
ஆமாம். அதே நேரத்தில் படிப்பு விஷயம் பார்த்தோம்னாக்க நல்ல கணக்கு, அதாவது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மதிநுட்பம் சார்ந்த படிப்புகள் அவங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப சூப்பராக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த மே மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகளுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னா, ராசி அதிபதி 7ஆம் இடத்துல போயிட்டு நீசமாகி அமர்ந்திருக்கிறார். அங்கே ராகு செவ்வாய் கூட சேர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் கூட சேர்ந்திருக்க ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் 5ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை 8ஆம் இடம். அடுத்து 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த கிரகநிலை அமைப்புக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்கள் ராசியை பொறுத்த வகையில் இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஆமாம், குருவால் பலனடையக்கூடிய மிக முக்கியமான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்னிராசி. கன்னிராசியும் அதில் குரு பெயர்ச்சியால் குரு பார்வையால் பலன்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஆமாம், அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் கேது பகவான் உங்களோட ராசியிலே அமர்ந்து உங்களை சிந்திக்க விடாமல், அதே நேரத்தில் எதுலேயும் ஒரு பெரிய பரந்த எண்ணத்தை விரித்து முயற்சியை எடுக்க விடாமல் சுருகிடார். ஆமாம், இன்னொன்று பேச்சில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இயல்பான பேச்சு இல்லாமல் பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முடக்கம் ஏற்பட்டது. தயக்கமான பேச்சு அப்படிங்கிறது இருந்து வந்துச்சு. எந்த முயற்சியும் இல்லை. அதே நேரத்தில் தன்னை பற்றிய ஒரு சிந்தனை மட்டுமே இருந்தது. உலகை பற்றிய சிந்தனை இல்லை. அதே நேரத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருந்தது. இறை வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. கோவில் குளங்கள் போகிறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க வழிபாடு ஸ்தலங்களுக்கு அதிகமாக போகிறது. இப்படிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்த நீங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடிவயிறு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வலி இருந்தது. உடல் உபாதைகள் அதிகமாக இருந்தது. தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அதே போல் பார்த்தீங்கன்னா உடலில் வயிற்றோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு நோய் தொற்றுகளால், உடல் செரிமான கோளாறுகளால், போன் ஜாயிண்ட் அதாவது பேக் பெயின் வெளியால் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் நீங்கள் சிறப்புக்குரியவராகவும் இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் கன்னிராசி 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் போட்டி பந்தயங்களில் ஈடுபட செய்வார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் ராகுவும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சி வெற்றி தரும். எப்படி அப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல் ராசியிலேருந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்குறார்? அடிமை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருது. அடிமை தொழில் அப்படிங்கிறது இருந்து வந்த சிக்கல்கள் தீருது. அதே போல் நீங்கள் வேலைத்தளங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை நெருக்கடிகள் இருந்து வந்தது. அதெல்லாம் இப்போ மாறுது. அந்த வேலையில் நீங்கள் ஒரு ஜாம்பவானாக சொல்லிக்க போகிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஃபேக்ட்ரி நிறுவனங்கள் பல்வேறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை ஆட்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழில் நல்லா சிறப்பாகவே அமையும். அடுத்து கன்னிராசிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் 6ல் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால இன்னொரு விஷயம் உண்டு. விவசாய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. விவசாய உபகரணங்கள் விற்கிறவங்க வாங்குறவங்க, உரத்தொழிற்சாலை நடத்துகிறவங்க, விவசாய உபகரணங்கள் உற்பத்தி செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. விவசாயம் செழிக்கக்கூடியவர்கள், விவசாயத்தில் அவங்க லாபம் ஈட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது கன்னிராசி நேயர்களுக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் புதன் 12ஆம் அதிபதி போய் 8ல் வளர்த்திருக்கார். அதாவது மறைந்தவர் மறைந்தார் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது மாதிரி இப்போ 12ஆம் அதிபதி போய் 8ல் மறைஞ்சிட்டார்.
அப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. இந்த ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்க போகுது, லாட்டரி யோகம் உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய லாட்டரி யோகம், அதாவது பாக்கியஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்களோட சேர்க்கை, ஷேர் மார்க்கெட் லாபம், இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களில் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தொழில், முதலீட்டு முறைகள், வேலை மற்றும் வெளிநாடு போகிறது, திடீர் யோகத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலகட்டத்தில் திடீர் யோகத்தை பயன்படுத்தலாம், எப்படி விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஜீவசாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும் அப்படின்னா கீழே வர்ற நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தோட முழு டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியும் இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது, இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறாமல் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு குரு பார்வையால் முன்னேறக்கூடியவர்கள் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கான வருடமாக இருக்குது குரு பார்வை. அதனால் இந்த ஒரு வருடத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். மோசமான திசாபுத்திகள் இருந்தால் அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்து 9ஆம் இடத்து குரு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் அதிபதி 9இல் இருக்கார். 4 7 கூடியவர் 9இல் இருந்து பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். 2வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து திருமண யோகம் கைகூடும். போட்டி பந்தயங்களில் ஜெயிப்பீங்க, வெளிநாடு போவீங்க, நண்பர்கள் வட்டாரங்கள் அதிகரிக்கும், விஐபி சந்திப்புகள் நடக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு மேம்படும். பார்த்திங்கன்னா உங்களை தேடி உறவினர்கள் வருவார். எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு தலைமை பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது. அதே போல் அங்கீகாரம், அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயரும். எப்போதும் இருந்தது மாதிரி, கடந்த காலத்தில் இருந்தது மாதிரி இனி இருக்காது. உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது பார்த்தோம்னா, உத்திரம் நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் பெண்களால் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகளால் லாபம் உண்டு, பயணத்தால் லாபம் உண்டு. அடுத்து சிறு உணவு தொழில்கள் செய்கிறவங்க, ஹோட்டல் அதிபர்கள் மற்றும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையுது. வெளிநாடு செல்லலாம் குழந்தைகள். அடுத்து 2வது குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுது. சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இடம் சார்ந்த விஷயங்களில் இப்போ நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகுவோட சேர்க்கை இருக்கிறதுனால ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க உங்களோட 15ஆம் தேதி மே 15ஆம் தேதிக்கு பிறகு அதை விரிவுபடுத்துகிறதோ அது சார்ந்த விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களோட முயற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூட்டு தொழில்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் கமிஷன் தொழில்கள் மிக சிறப்பாக வெற்றியடையும். திடீர்னு ஒரு ஒப்பந்தம் பேசுவீங்க, அதன் மூலமாக திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திடீர் பணக்காரர் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே.